கரெக்டாக இங்கே சண்டே இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம். பட் இருந்தாலும் சண்டே இன்றைக்கி விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கு வந்திருக்கோம். ஸோ ஜூ என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஜூ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே எல்லா பேக்கேஜும் சேர்த்து 250 கிட்ட இருந்தது. நாங்கள் ஜூ மட்டும் 100 ருபீஸ்க்கு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இங்கே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் ஒன்று இருக்குது. இது வந்து 100 ருபீஸ் பர் பர்சனுக்கு. இதில் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வருமா, 45 மினிட்ஸ் ரைடு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரைட் இதில் புக் பண்ணியிருக்கோம். மக்காவ் தம்பி கத்ரா. அடுத்து இங்கே ஸ்னேக் ஹவுஸ்குள்ளே வந்துருக்குறோம். பாம்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Do not tap the glass. இது வந்து கோப்ரா அதை போட்டிருக்காங்க. இந்தியன் கோப்ரா. இது குட்டி பையங்க. தம்பி எங்கள் அம்மா எங்கடா? அதுவும் இருக்காங்கடா, அதுவும் இருக்காங்க. டீ இங்கே போடுற மேலே நிறைய வந்து போடுறா. ஓகே டிஸ்கவரி சேனல்லாம் நிறைய பார்த்தா ரசல் வைப்பேன். இது வந்து ரெட் சாண்ட் போ அப்படின்னு ஒரு பாம்பு சூப்பராக இருக்கு. அடுத்து போவோம் காமன் சாண்ட் போ. இந்த பாம்பு ஒரு பாம்பு காமன் சாண்ட் போ. தம்பிங்க எல்லாமே சோகமாக இருக்கானுங்க, யாரும் ஆக்டிவாக இல்லை. இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க பாம்பு உள்ள. இது பாருங்க காமன் ரேட் ஸ்னேக். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு காமன் ரேட் ஸ்னேக். படா பாப்பு. இது வந்து மவுண்டைன் ட்ரிக்கி ஸ்னேக், ட்ரக்கர் ஸ்னேக்கா. ஓகே, இது ஒரு பாம்பு கேட் ஸ்னேக். இது ஒரு காண்டா தம்பி கேட் ஸ்னேக். வெரி குட் ராபாய். தண்ணியில் இருக்கான். சரி, அடுத்த வாட்டி கொடுத்துருவோம். கேட் ஸ்னேக். இது ஒரு தான் பாருங்க, ஸ்னேக் மாதிரியே தெரியல. இங்கே பாரு இருக்கு பாரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிங் கோப்ரா பார்க்குறேன். கிங் கோப்ரா தம்பே கொஞ்சம் ஒரு மலை பாம்புன்னு நினைக்கிறேன். பயங்கர பெருசாக இருக்கு, ஆனால் உள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதோ இங்கே பாருங்க, அடுத்து ராக் பைத்தானா. பாருங்க நல்லா பெருசாக இருக்கு. 3 இருக்கு. ஓகே, இதோ நம்ம ஏன் வரேன். தலை எங்க இருக்கா? நீ தான் வந்து போய் போடணும். இந்த பாம்பு எங்க காணோம்? இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. வெனமஸ், ரொம்ப விஷமுள்ள பாம்பா இது. அதுதான் தெரியல. இதோ பாருங்க ரசல் வைப்பர். தானா இதாண்டி பச்சை பாம்பு. பல வருஷம் ஆச்சு நான் இந்த பாம்பு பார்த்து. நீங்க இந்த பச்சை பாம்பு பார்த்துருக்கீங்களா? இது ஏரி கரையில. ஆமா, இது பாம்பு மாதிரியே தெரியல. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, இது பாம்பு தானான்னு. தட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கல.
இது மரப்பாம்பு. இருக்கும் அதெல்லாம் இருக்காங்க. பைத்தான் தான், குட்டி பைத்தான். குட்டி பைத்தான் தோடு வச்சு போட்டிருக்கான் அவன். ஓகேடா தம்பி, உள்ளே இருக்கா அப்படியே அவரு. வாங்க போகலாம். அடுத்து இந்த ஸ்னேக் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து இங்கே லியோபாட் பார்க்க வந்துருக்கோம். அங்கே இருக்காங்க ரொம்ப தூரத்தில், இங்கே தான் வரமாட்றான். எங்கன்னு தெரியலையே, கண்ணில் பார்க்க தெரியுது, கேமராவில் பிடிக்க முடியல. சிறுத்தை கண்ணுக்கு தெரியுது, ஆனால் கேமராவில் ஜூம் பண்ண முடியல. அது மழை பெய்யுதுன்றதால உள்ளே போய் ஒளிஞ்சிருக்கு. இது வந்து காட்டு மானும் இருக்குது, கூட பீக்காக்கும் இருக்குது. நல்லா இருக்குது க்ரீனரியா இந்த இடம். இந்த மான் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஜூ மேலே நல்லா க்ரீனிஷாக, மழை மட்டும் பெய்யலன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே நல்லா க்ரீனிஷாக, ரொம்ப வெல் மெயின்டைன்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லா இருக்குது. சிங்கம் ஆகி போகிறதெல்லாம் மழை எடுப்பேன். இது வந்து பெண் சிங்கம், ஆண் சிங்கத்தை தேடி இருக்கோம். இது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரியல. நல்லா இருக்கு. இங்கே ஒருத்தர் பைசனோட பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன பேசுகிறாருன்னு தெரியல. சிங்கத்தோடைய கர்ஜனை அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அது சிங்கத்தோட கர்ஜனை இல்லை, தும்புது. அது கர்ஜனை இல்லை, சிங்கம் தும்புது. ஒரு வழியாக ஆண் சிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஆண் சிங்கம் பார்க்குற லொக்கேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்கே கிளாஸ் போட்டிருக்காங்க, அதனால் ஆண் சிங்கம் இருக்காது தெரியல. தெரியுதா? இதுதான் ஆண் சிங்கம். ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே நாங்கள் இங்கே கேட் வகைகளை பார்க்க வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், டோடி கேட்டுன்னு ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அப்படியே உள்ளே போகிறோம். இங்கே பார்க்க வந்தோம், ஸ்குரிலான்னு ஒன்று இருக்குது. உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கானா இல்லை ஆள் இல்லையான்னு தெரியல. அடுத்து பார்க்க வந்தோம், இங்கேயும் ஒருத்தனும் இல்லை. ஒரு வேளை தூங்குறானா இல்லையா தெரில தம்பி. அடுத்தது ஜங்கிள் கேட், காட்டு இந்த ஜங்கிள் கேட்டை பார்த்தாலே எனக்கு மரகத நாணயம் படத்தில் வர சீன் தான் ஞாபகம் வருது. பாத்தியா? ஹாய்யா. கிரே மங்கூஸ், கீரி புல்லை, அதெல்லாம் நம்ம ஊர்லேயே பார்ப்போம், இங்கே பார்க்கல. அடுத்து இங்கே ரேபிட் பார்க்க வந்தோம். நல்லா இருக்கான் தம்பி. ரேபிட் பார்த்தாச்சு. அடுத்து அப்படியே நடந்து போகிறோம். லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருக்கு, ஃபுல்லாக க்ரீனிஷாக. வெரி குட். ஆமாம். ஒயிட் டீர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்கு. ஆர்வமாக ஓடி வரான், ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு. எங்ககிட்ட ஒன்றும் இல்லைடா அம்பி. நல்லா இருக்கு ஒயிட் டீர்ஸ். அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து நார்மல் டியர்ஸ். சூப்பராக இருக்குது,
நல்லா மான் கொம்பு. அடுத்து நாங்கள் சுப்பிரமணியை பார்க்க வந்திருக்கோம். சுப்பிரமணி பாருங்கள், நல்லா இருக்கு. அப்படி ஒரு 3-4 இருக்குது. ஆனால் எல்லாம் டயர்டாகி படுத்துட்ருக்கானா இல்லை மழைக்காக படுத்துட்ருக்கானா தெரியல. நல்லா இருக்கு. இந்த வியூ பாருங்கள், சூப்பராக. நாங்கள் மலை மேலே இருக்கோம். அடுத்து இது வந்து குள்ளநரி சரிங்களா. இங்கே பாருங்க குள்ளநரி மயில் தான், அவ்வளோதான். crocodile முதலே பார்க்க வந்தோம். ஏய், இந்த மாதிரி முதலாம் சால்ட் வாட்டர் லேக்குன்னு சொல்லுவாங்க, ஆலிகேட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்குது மூக்கு. ஆமாம் ஆமாம், அது மூக்கு பாரு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. கடலில் இருக்கும் நினைக்கிறேன். கடல் இல்லை, சால்ட் வாட்டர் லேக். இவ்வளோ க்ளோஸாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லாயிருக்கு. ஹிப்போபொட்டமஸ் இங்கே பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது. கால்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக, கிட்டத்தட்ட யானை மாதிரியே இருக்குது. அடுத்து அங்கே ஒரு 4-5 குளிக்குது. வாடா வண்டி கிளம்பிருச்சு காய்ஸ். அடுத்தது அவனுங்க குளிக்கிறானுங்க. இவனுங்க மோஸ்ட்லி தண்ணிக்குள்ளே தான் இருப்பானுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா உன்னை தாண்டி கூப்பிட்றான். இதுதான் வந்து உல்ஃப் வகை. ஒரு 4-5 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பாருங்க குட்டி பையன். இதெல்லாம் பெட்டா வளர்ப்பானுங்க தானே கோபு? ஆப்பிரிக்காவில் தனலட்சுமி. கோபு விஜய் சேதுபதி சொல்லுவாங்கல்ல, ஹாஸ்டிச். இந்த கோபு இந்த ஹாஸ்டிச் தான். கோபு இந்த ஹாஸ்டிச் தான் டைனோசருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரே ஒரு உயிரினம் இந்தியாவில் இல்லை, உலகத்தில். ஆமாம், டைனோசரோடைய ரொம்ப க்ளோஸான இருக்க உயிரினம். ஆமாம். அடுத்து இங்கே ஒரு டார்டாய்ஸ் இருக்குது, நிறைய டார்டாய்ஸ் இருக்குது. செதர்துராடு இங்கே படுறா, பல்ல பாடுறாடி, பல்ல பாடுறா, தோ பாடுறா. சினத்தாவோட மாதிரி படுத்துட்டு இருக்கான். பல்லு பாரு பைத்தி கரைச்சி. கடிச்சதுன்னா வச்சுக்க அவ்வளோதான். இந்த பக்கமும் இருக்கு குட்டி குட்டி முதலைங்க. நான் உங்க அத்தைக்காக வீடியோ எடுக்கல, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ எடுக்கிறேன். அதெல்லாம் வீடெல்லாம் கட்டிருப்பாங்களா? அர்ச்சனா, நீங்க ஒரு வீடு கட்டி வாழ்ந்துக்கோ அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஏய், நம்ம முன்னோர்கள்லாம் அப்படிதாண்டி வாழ்ந்துருக்காங்க, காட்டுக்கு நடுவில் தான். காட்டு பண்ணிடா, இது காட்டு பண்ணி இல்லை, மஞ்சூர்லி. ஆமாம், மஞ்சூர்லி. காந்தாரா. காந்தாரா நல்லா இருக்கு. காந்தாரா இந்த செட்டப் சூப்பரா இருக்கு. ஐயா, அது மேலே கொஞ்சம் இருக்கு பாரு, மேலே பீக்காக் இருக்கு பாரு. எங்க ஜூக்கு வந்தோம். எங்க ஜூல வந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க சொல்ல போனா 100 rupees என்ட்ரன்ஸ் ஜூ ஃபீஸுக்கு. அதுக்கு அடுத்தது 100 rupees இந்த வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு அக்கா கூட்டிட்டு போவாங்க. 45 minutes ஆகும். அந்த வெஹிக்கிளில் நீங்க போனீங்க அப்படின்னா, இங்க ஒரு சில மற்ற ஜூலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சு அது ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கல் மாதிரி. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. இங்க எப்படி இருக்குன்னா, ஒரு காட்டுக்கு நடுவுலே இருக்க எல்லா விலங்குகளையும் விட்ட மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு. நம்மளும் கிட்ட பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு.
ஒரு சில இடத்துலலாம் முதல்ல இங்கே வந்து ஒரு வெரைட்டி மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் இங்கே வந்து பார்த்தது ஒரு 100 ருபீஸ்க்கு உண்மையாலே ஒர்த்துன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள், அப்படியே ஃபாரஸ்ட்டாகவே இருக்குங்க. நான் இப்போ மழையில் தான் நின்றுட்டுருக்கேன். இங்கே நான் வந்த டைமில் மழையும் வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூ வந்து ரியல் ஒர்த்து. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும் மேங்களூரில். அதே போல் நீங்கள் இங்கே வரணும்னா பஸ் ரூட்டும் இருக்குது. இது பாருங்கள், பஸ் நம்பர் வந்து 3B. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரும் ஜூக்கு. நீங்கள் நேராக ஈஸியாக வந்துடலாம். தேங்க்யூ.